ஜெயலலிதா அம்மையார் வந்து 96ல தோத்தப்போ ஒரு பெரிய பிளவு வந்து அப்போ அவங்கள விட்டு எல்லாம் போயிட்டாங்க. இது ஏடிஎம்கேல ரொட்டீனா நடக்கிறது. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தோல்வியை பார்க்கல ஏடிஎம்கே. எம்ஜிஆர் இறந்த உடனே தான் ஒரு தோல்வியை பார்க்கறாங்க. தோல்வியை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? அப்பயே ஜேன்னு பிரிறாங்க. So this is not a new phenomenon in ஏடிஎம்கே. ஒவ்வொரு தடையும் உடஞ்சி சேர்ந்த ஏடிஎம்கேக்கு இந்த முறை இருக்கக்கூடிய த்ரெட் என்னன்னா, உடஞ்சி சேர்ந்தாலும் கீழே கேடஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து அவங்க இழந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கேவோட லாஸ் இல்ல வந்து ஏடிஎம்கேவோட வீக்கனிங் ஸ்டேஜ் தான் வந்து நீங்க இன்னைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்குன்னு கூட நான் பார்ப்பேன். திமுகல இருந்து ராசா அவர்கள் வந்து விசிக்க வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைன்னு கூட சொல்லலாம் சார். முடித்தவளை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விமர்சனம். எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க, திராவிடத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, பெண்ணியத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, இவ்வளவும் பண்றாலே ஒரு கொச்சையான விமர்சனம். அப்போ உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்வர்ட் தாட் வந்து வெளிப்படுறதா தான் பாக்குறேன். இப்ப பேரலா என்ன போயிட்டு இருக்கு? பிஜேபிக்கு பெரிய த்ரெட்டா யார் மாதிரி இருக்கா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. யார் அவங்க எத்தனை இடத்துல அமைப்பு வச்சிருக்காங்க? அவங்க கொடி என்ன? கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் வன்கொடுமை. நீங்க வந்து என்ன எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி அதிருப்தி இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் சொன்னோம். இது வந்து எந்த கம்யூனிட்டியுமே வந்து பியூர்லி 100% away from criminal activities. இப்ப நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு? கோவை மாவட்டத்துல are we going to hold responsible this government? கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இப்போ நீங்க சொன்னீங்க அதிமுகல இருந்து வந்தாங்க அப்படின்னு. இப்போ அதிமுகல வந்து அமைச்சரவை கொடுக்காததுனால அவங்க அதிருப்தியில வெளியில போறேன்றாங்களா? சரி, வெளியில போற மனநிலையில இருக்காங்களா? ஏன்னா இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இபிஎஸ் அவங்க தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இதேவே 25 பேரை பாண்டிச்சேரியில கொண்டு போய் வச்சிருக்கும் போதோ, இல்ல நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போதோ, ஏன் இபிஎஸ் அவங்க பொதுச் செயலாளரா தெரியல? சோ அப்போ உங்களுக்கு அமைச்சரவை அப்படின்றது ஒரு இலக்கா இருந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன். கடந்த காலங்கள்ல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா இதுல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க ஏஜுக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் வந்து நீங்க உங்களுக்கு தகவலா கூட பார்த்திருப்பீங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து 96ல தோத்தப்போ ஒரு பெரிய பிளவு வந்தது. அப்போ அவங்கள விட்டு எல்லாம் போயிட்டாங்க. இது ஏடிஎம்கேல ரொட்டீனா நடக்கிறது. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தோல்வியை பார்க்கல ஏடிஎம்கே. எம்ஜிஆர் இறந்த உடனே தான் ஒரு தோல்வியை பார்க்கறாங்க. தோல்வியை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? அப்பயே ஜேன்னு பிரிறாங்க. அதிமுக வந்து 89ல தோத்தப்ப ஜேன்னு பிரிறாங்க. 91ல ஜெயிக்கிறாங்க. 96ல தோத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, கண்ணப்பன் தலைமையிலான ஒரு அணி போது. அதுக்கப்புறம் அதுலயே வந்து நிறைய பேர் சிட்டிங் ராஜ்யசபா எம்பிஸா இருந்தவங்கலாம் ஸ்பிளிட் ஆனாங்க. நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. So this is not a new phenomenon in ஏடிஎம்கே. அப்ப ஸ்பிளிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 96ல வந்து தோத்து போனாங்க. திருப்பி எல்லாம் செட்டில் ஆகி 2001ல ஆட்சி பிடிக்கிறாங்க. 2001ல ஆட்சி பிடிச்சு 2006ல திருப்பி லூஸ் பண்றாங்க. 2006ல லூஸ் பண்ணும்போது என்னன்னா, ஸ்ட்ராங் பார்ட்டியா இருக்காங்க. நம்பர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அமைஞ்ச கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நம்பர்ஸ் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது டிஎம்கேக்கு. ஸோ அப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அந்த அரசும் வந்து அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. டிஎம்கே 128 இடத்துல தான் நின்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்கே வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்பர்ஸே வந்து அவங்க 128 தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. 128 கண்டெஸ்ட் பண்ணி சம்திங் அரௌண்ட் 90ல வந்தாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து மற்ற கட்சிகளோட ஆதரவோட செயல்பட்ட கவர்மெண்ட்ன்றதுனால கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தாங்க ஏடிஎம்கேல. ஸோ 2006ல தோல்வி அடைஞ்ச பொழுது அவங்க கிட்ட ஸ்பிளிட் வரல. 2011ல ஜெயிச்சாங்க. 2016ல ஜெயிச்சாங்க. 2016ல ஜெயிச்சப்ப கூட அந்த அம்மா இறந்த பிறகு ஸ்பிளிட் வருது. அந்த ஒரு லீடர் இல்லாதப்போ நீங்க பாத்தீங்க, தினகரன் ஒரு பக்கம் போறாரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு. இந்த ஸ்பிளிட் எல்லாம் இருந்தது. போச்சு, உடஞ்சது, சேர்ந்தது, உடஞ்சது, பிரிஞ்சதுன்னு போயிட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்களுக்கு என்னன்னா, 2021ல கவர்மெண்ட் இழக்கிறாங்க. இழந்த உடனே அந்த ஸ்பிளிட் வந்து இன்னும் எவிடென்ட் ஆச்சு. மறுபடியும் ஓபிஎஸ் போறாரு, தினகரன் போறாரு, சசிகலா உள்ள இருந்து வெளில வராங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. திருப்பி 2026ல வந்து கவர்மெண்ட்டை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க, பிடிக்கல. அப்ப திருப்பி வந்து ஸ்பிளிட் வருது. இது வந்து அவங்களோட ஃபினாமினன், ஏடிஎம்கோட ஃபினாமினன். உடையிறது சேர்றது அப்படின்ற ஃபினாமினன். இந்த உடையிறது சேர்றது எதனாலன்ற கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி ஆப்வியஸ். பவர் தான். வேற எந்த பெரிய ஐடியாலஜியும் இல்லை. நீங்க அவங்க பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இன்னைக்கு கிடையாது இவங்களோட வரலாறு. ஜேன்னு பிரிஞ்சப்போ
அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள், நீங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாத விமர்சனங்கள். தனிப்பட்ட முறையில அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள். இவங்க பதிலுக்கு வந்து ஜானகி அம்மா வந்து மோர்ல விஷம் வச்சு கொண்டுட்டாங்க எம்ஜிஆர்ன்னு சொன்ன விமர்சனங்கள். இன்னும் கொச்சையான விமர்சனங்கள். இதெல்லாம் செஞ்சு அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே கேபினெட்லாம் இருந்திருக்காங்க. அதனால இட் இஸ் நாட் அ நியூ ஃபினாமினன் ஃபார் ஏடிஎம்கே. நியூ ஃபினாமினா இல்லைனாலும் இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, தே ஹேட் அ யூனிஃபையிங் லீடர். ஜெயலலிதான்னு ஒரு லீடர் இருந்தாங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு. ஒரு 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 தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தாங்க. நவ் தே ஆர் மிஸ்ஸிங் இட். அதுதான் ப்ராப்ளம். இப்போ அது மிஸ் ஆகுறதுனால ஒவ்வொரு தடையும் உடஞ்சி சேர்ந்த ஏடிஎம்கேக்கு இந்த முறை இருக்கக்கூடிய த்ரெட் என்னன்னா, உடஞ்சி சேர்ந்தாலும் கீழே கேடர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து அவங்க இழந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கேவோட லாஸில் வந்து ஏடிஎம்கேவோட வீக்கனிங் ஸ்டேஜ் தான் வந்து நீங்க இன்னைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்குன்னு கூட நான் பார்ப்பேன். ஏடிஎம்கே கூடுதலா 10,000 ஓட்டு இன்னும் ஒரு 50-60 தொகுதியில வெற்றி வாங்கியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த 50-60 தொகுதிகளில் வந்து டிஎம்கேவோட ஃபார்ச்சூன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் எ வெரி கிரிட்டிக்கல் டைம் ஃபார் ஏடிஎம்கே. அண்ட் நீங்க சொன்னது மாதிரி நான் வந்து அதை வந்து நீங்க வந்து முன்மொழிந்ததை நான் வந்து அப்படியே வழிமொழிகிறேன். அதிகாரத்திற்காக தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது ஒரு மாற்றமே கிடையாது. ஓகே. ஒரு பக்கம் அதிமுக மீதான விமர்சனம் அப்படின்னா, திமுகல இருந்து ராசா அவர்கள் வந்து விசிக வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைன்னு கூட சொல்லலாம் சார். ஏன்னா வந்து பூ முடித்தவளை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விமர்சனம். அவங்களே போடுறாங்க, அடுத்து டெலீட் பண்றாங்க, அடுத்து அதுக்கப்புறமும் மீண்டும் வந்து விமர்சனத்தை வைக்கிற மாதிரியே ஒரு பதிவு போடுறாங்க. சோ இதுக்கு வந்து முதல்ல மறுப்பு தெரிவிச்சது நீங்க தான். இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் வந்து எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலா பார்ப்பேன். ஃபேர் கிரிட்டிசிசம் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ அவங்களே கூட வந்து இது மாதிரி கூட்டணியில இருந்தாங்க, திடீர்னு மாறி போயிட்டாங்க, கொள்கையை பேசினாங்க இவங்க, கோட்பாடை பேசினாங்க இவங்கன்னா அதுக்கான பதில வந்து நாங்க மக்கள் மன்றத்துல வைக்க போறோம். இப்ப அவர் வந்து இப்ப நீங்க கேட்கலையா என்ன, நீங்க என்ன நீங்க வந்து எதிரணியில இருந்தீங்க, நீங்க வந்து போய் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு பதில் சொல்றோம். we are bound to answer that. பட் இந்த மாதிரி கொச்சையா இது வந்து ஒரு யார்கிட்ட இருந்து வருதுன்னு இருக்கு. இப்ப இந்த ரியாக்ஷன் வந்து யாரோ ஒரு திமுக அடையாளத்தோட அவங்க படத்தை போட்டு அவனோ ஒருத்தர் எழுதியிருந்தானா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நான் அவனோட தரத்துக்கு அவன் எழுதுறான் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிருப்பேன். ஆனா இவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. இவரோட ஸ்டேச்சர் கூட நான் வந்து அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாரு, இதுல மத்திய அமைச்சரா இருந்தாருன்னா நான் பார்க்கல. அவர் வந்து தன்னை வந்து ஒரு கற்றறிந்த வழக்கறிஞரா, ஒரு எஜுகேட்டட் பர்சனா, எஜுகேட்டட்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபார்மல் எஜுகேஷன், சோஷியலி எஜுகேட்டட் பர்சனா, நீங்க எல்லாருக்கும் புத்திமதி சொல்றீங்க, எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க, திராவிடத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, பெண்ணியத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, இவ்வளவும் பண்றாலே ஒரு கொச்சையான விமர்சனம். அப்போ உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்வர்ட் தாட் வந்து வெளிப்படுறதா தான் பாக்குறேன். நீங்க வேற ஏதாவது உதாரணம் கூட சொல்லியிருக்கலாம். ஒரு நல்ல அரசியல் இயக்கமா இருக்கீங்க, நீங்க எங்களோட டிராவல் பண்ணீங்க, இப்போ வந்து கொள்கை பேசுறீங்க, கருத்தியல் பேசுறீங்க, விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கூட பேசலாம். அது வந்து அது கம்பேரிசன் இருக்குல்ல, அந்த கம்பேரிசனை பாத்தீங்கன்னா நம்ம என்ன இது என்ன திருமண முறையில வந்து உறவு கொண்டாடுறதாக அரசியல் கூட்டணி இல்ல வந்து அதுல வந்து நமக்கு வந்து அதுலயே மாறுபட்ட கருத்து இருக்கு. நீங்க வந்து கற்பை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இது வந்து ஃபெமினிசமோட இது நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ்னால அதுதான் என்ன வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணுச்சு. ப்ரொவோக் பண்ணதுனால இது என்ன இப்படி போட்டிருக்காருன்றதுனால தான் அதை தான் நான் சொன்னேன். நாங்க உனக்கு பதில் சொல்லணும்னா அநாகரிகமா தான் பதில் சொன்னோம். இப்ப அதுக்கு நேரடியா நான் கன்ஃபர்ம் பண்ணணும்னா எப்படி பண்ணோம்? என்னால முடியும், யாராலையும் முடியும். முடியாதது எதுனா நாகரிகமா நடந்துக்கிறது தான் முடியறது கஷ்டம். அநாகரிகமா நடக்கிறது எல்லா மனிதர்களாலும் முடியும். ஒரு சிலரால் மட்டுமே நடந்து கொள்ள முடிந்தது நாகரிகமாக நடந்து கொள்வது. அந்த நாகரிகம் வந்து திமுகவுடைய தலைவரிடத்துல இருந்ததுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியா வந்து நான் வந்து அதை நான் இந்த பதிவு போட்ட அடுத்த நிமிஷமே மயிலாடுதுறையில செய்தியாளர்களை சந்திக்கிறேன். செய்தியாளர்ல ஒருத்தர் கேட்கிறாரு, இது சம்பந்தமா வந்து திமுக தலைமை எப்படி கண்டிக்கும்னு நினைக்கிறீங்களான்னு. கண்டிக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பா வந்து அவர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு. என்னோட நம்பிக்கை வீண் போல அடுத்த சில ஒரு 1/2 hour 1 hourலயே வந்து அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்தது. அதுக்கப்புறமா நீங்க பார்ட்டியில இருக்கக்கூடிய உங்களுடைய இதுவை காட்டலாம். இது வந்து இன்னைக்கு வந்து நான் இன்னொன்னாவும் சொன்னேன். நான் இன்னைக்கு அந்த பார்ட்டிலேயே இருக்கவங்களே நிறைய பேர் அதை வந்து ரசிக்கல. அவர் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் ஃபேர் கிரிட்டிசிசம் வைங்க, வி ஆர் பவுண்ட் டு ஆன்சர். அது உங்களுக்கு ஆன்சர் பண்றது இல்லை. நீங்க வைக்கிற கிரிட்டிசிசம்ல மக்களுக்கு வந்து ஆமா இவர் சொல்றது இப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு, இது சரியா இருக்குமோன்னு சில பேருக்கு தோணும். அவங்க கிட்ட நாங்க பதில் சொல்றோம். அப்படிதான் நான் அதை பார்த்தேன். நான் கரெக்ட் சார். இவ்வளவு நாள் வந்து சமூக நீதியை வந்து யாரு அதிகமா பேசுறா அப்படின்னு பார்த்தா திமுக தான். அதுல மாற்று கருத்து இல்லை.
ஆனா இவ்வளவு சமூக நீதி பேசக்கூடிய திமுகவால ஏன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மறுத்திருக்காங்க இவ்வளவு காலங்கள்ல? இல்ல அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து ஒண்ணு என்னன்னா, இப்ப இன்னைக்கு கூட வந்து திரு விஜய் அவர்கள் சொன்னது செஞ்சிருப்பாரு, நம்ம நம்பலாம். ஒருவேளை நம்பர்ஸ் வந்திருந்தா அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் வி பிலீவ் தட் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. எனக்கு நம்பர்ஸ் இருந்தா கூட வரவங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாரு. கூட வரவங்களுக்கு தான் கொடுப்பேன்னாரு. கூட வரவங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி. ஸோ நான் எதையுமே ரொம்ப இயல்பா வெளிப்படையா பேசுறதுனால பேசுறேன். அதனால அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. திமுக அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா, அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து தனியாவே வந்துட்டு இருந்தாங்க. அதனால வெற்றி பெறாங்க. நம்பர்ஸ் இல்லாதப்ப கூட வந்து என்னன்னா, டெல்லியில இவங்க நம்பர்ஸ் தேவைப்பட்டது, காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது. இன்னொன்னு நான் சொன்னது மாதிரி அப்போ வந்து அவங்க வந்து நிற்கும் போதே குறைவான இடங்கள் இருந்தாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு கோalition கவர்மெண்டா நடக்கல, வெளியில இருந்து சப்போர்ட் பண்ற கவர்மெண்டா கலைஞர் வந்து நடத்தினார். இதை வந்து நீங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸோட பொருத்தி பார்க்கணும்னா பொருத்தி பார்க்கலாம். அது வந்து அவங்களோட பார்வை. அவங்க அதோட பொருத்தி பார்க்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சோசியல் ஜஸ்டிஸை நாங்க எங்க பார்ட்டிலேயே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வந்து அதை முன்னெடுத்திருக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன் நான். இது அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். அது அவங்க ஏன் பண்ணல அப்படின்றது வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கூட்டணி வைக்கிறோம். எங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா நாங்க வந்து கூட்டணியை வைக்க வேண்டாமே. நாங்க அப்ப வந்து இல்ல இன்னைக்கு இருக்க சூழல்ல இன்னொன்னு இங்க ஒரு கட்டமைப்பு வந்து இருந்தது. என்ன மாதிரியான கட்டமைப்புனா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் மேண்டேட் தான் கொடுப்பாங்க. நீங்க பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியிலே பாத்தீங்கன்னா கிளியர் மேண்டேட் வரவே வராது. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பல ஆண்டுகளா வந்து தேர்தல் நடக்கும்போது பாண்டிச்சேரியில மேண்டேட் இருக்காது. எப்ப கவர்மெண்ட் மாறும்லாம் தெரியாது. ஆனா இங்க கிளியர் மேண்டேட் தான் இருந்துட்டு இருந்தது. அது ஒரு காரணமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, கிளியர் மேண்டேட் இருந்ததோட மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோசலை முத வந்து 1980ல வெளிப்படையான ஒரு ப்ரொபோசலா வந்து கொடுத்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே. அந்த சூழல் அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே வந்து 115 இடமோ 115 இடமோ இல்ல இப்ப சரி ஹாஃப்ல கூட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு 2 தொகுதி கொடுத்துட்டு 230 நின்னாங்க. 4 தொகுதி வேற யாரோ கூட நின்றவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் 115. அப்ப என்ன மாதிரியான ரிசல்ட் வந்ததுன்னா, பெரிய தோல்வியை சந்திச்சாங்க திமுகவும் காங்கிரஸும். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஃபுல் ஸ்வீப் பண்றாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதே கூட்டணி வந்து ஃபெயிலியர் ஆகுது. அப்ப அந்த ஃபெயிலியருக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களும் திமுகவினுடைய தோழர்களும் அவங்கவுங்க நின்ன தொகுதிகளில் அவங்க கூட்டணி கட்சி நின்ன தொகுதிகளில் வந்து சரியா வேலை பார்க்கல அப்படின்றது ஒரு காரணமா வைக்கப்பட்டது. இது வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. திமுக கூட்டணி தோல்வி காரணம் வந்து கூட்டணி ஆட்சின்றது தான் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து இங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் நாங்க மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கான தட்பவெப்பம் வரணும்னா அதை உருவாக்கணும்னா மக்கள் தான் உருவாக்கணும்னு. இப்ப இன்னைக்கு வந்து இந்த நான் சொன்னது மாதிரி திரு விஜய் அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டியில வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார் நமக்கு தெரியாது. he would have become just like DMK or ADMK, I don't know. இன்னைக்கு வந்து நம்பர்ஸ் இல்ல வந்திருக்கும். அப்போ இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது தாவேகாவோ திமுகவோ அதிமுகவோ இல்ல, மக்கள் இதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை தான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, ஈவன் நம்பர்ஸ் இருந்தா கூட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும் மினிஸ்ட்ரியிலன்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக நாங்க பேசிட்டு இருந்தோம். உருவாகும் என்கின்ற நம்பிக்கையில நாங்க களமாடினோம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை வந்து எல்லாரும் வந்து கேலி பேசினாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து அதுக்கு ஒரு கிளைமேட் உருவாகணுன்றாங்க, அதுக்கு ஒரு சூழல் உருவாகணுன்றாங்கன்ட்டு எங்களை கேலி பேசினவங்க, எங்களை விமர்சனம் பண்ணவங்க, எங்களோட முடிவுகளுக்கு உள்நோக்கம் கற்பித்தவர்கள்லாம் நாங்க சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த சூழலை உருவாக்கியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இனிமே வரக்கூடிய தமிழ்நாட்டில் அமையக்கூடிய ஆட்சிகள் நீங்க சொன்னது மாதிரி எந்த ஆட்சியா இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தேவையில்லைன்னா கூட அவங்களுக்கு கூட்டணியில அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. திமுக ஏன் சார் வந்து மக்கள் இவ்வளவு தூரம் புறக்கணிச்சிருக்காங்க? இனி வரும் காலங்கள்லயுமே வந்து திமுகவுக்கு வந்து எப்படி சொல்றது, திமுக மக்கள் அங்கீகரிப்பாங்களான்றதே பெரிய கேள்வியா இருக்குது. நேத்து கூட மூக்கு அழகிரி அவர்களுடைய மகள் கயல்வெளி பார்த்திருக்காங்க. அதுவே பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. அதெல்லாம் தனிநபர்களுடைய முடிவுகள். அது நீங்க மூகாமுத்து கூட ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. கலைஞரோட மகன் மூகாமுத்து இருக்காரு, அவர் ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. இடையில ஒரு தேர்தல் ஒரு நேரத்துல வந்து சன் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க நேரா போய் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தாங்க. நேரா போய் பார்த்தது மட்டும் இல்ல, சப்சிக்வெண்டா என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவோட பிறந்த நாளுக்கு வழக்கமா அவங்க பிறந்த நாளுக்கு அவங்க நடத்திட்டு இருந்த நமது எம்ஜிஆர் பத்திரிகையில தான் கட்சிக்காரங்க விளம்பரம் கொடுப்பாங்க, சொல்லாமே விளம்பரம் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து வேற சில எந்த பொலிட்டிக்கல் கலரும் இல்லாத பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுப்பாங்க. இந்த முறை என் பிறந்த நாளுக்கு எல்லாரும் தினகரன்ல விளம்பரம் கொடுக்கணும்னு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாங்க.
இதெல்லாம் வந்து நான் சொல்றது எதுவுமே வந்து சும்மா இந்த தொலைக்காட்சியில உட்காந்துட்டு இது சேனல்ல உட்காந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், நான் போய் உங்க பெட்ரூம்ல போய் உட்காந்து பார்த்தேன்னா போய் சொல்லிட்டு தெரியுனால சோர்ஸ் சொல்லிச்சுன்னு அந்த மாதிரி தகவல் இல்லை. நான் சொன்னதெல்லாம் ஆன் ரெக்கார்டு. அப்போ இதெல்லாம் வந்து தனிநபர்கள் பிரச்சனை, அது இல்ல இஷ்யூ. இப்போ நீங்க கேட்டது மாதிரி திமுகவினுடைய தோல்விக்கு என்னன்னா, எப்பவுமே வந்து நாம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பாசிட்டிவா பார்ப்போம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுவே நெகட்டிவா மாறிச்சுன்ற சூழல்லாம் பார்ப்போம். இது வந்து நீங்க சொன்னது மாதிரி பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ ஃபேரா இல்ல, நான் சொல்லிடுறேன், நான் ஃபேரா பேசுறதுனால நான் வந்து ஒரு டக்கு டக்குன்னு ஏதோ சார்பு நிலை, நான் ரொம்ப ஃபேரா பாருங்க. இன்னைக்கு 107 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க தாவேகா. கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆச்சா. விழுப்புரம் தொகுதியில சுத்தமா இல்ல. கடலூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி, இதுல காலி. இதுல நம்ம இந்த டெல்டால நீங்க ஸ்வீப்ன்றீங்களே, ஸ்வீப் கிடையாது, இது ஒரு சேஞ்ச். ஆனா அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவர் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு கன்சிஸ்டண்டா வாங்கியிருக்காரு. ஸ்வீப் கிடையாது. டிஎம்கேக்கும் வந்து ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. நகர்ப்புறங்களில் ஏன் போச்சுன்றது அவங்க திங்க் டேங்க் வந்து ஒர்க் பண்ணோம். பல விஷயங்கள் சொல்லப்படுது. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்ம பார்க்குறோம். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பதிவுகள் சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து முதலமைச்சருடைய நற்பணியையும் கடந்து வந்து இவங்க வந்து கெட்ட பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்க சொல்றாங்க. இன்னொன்று, நானே கூட எலெக்ஷன் வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த நீங்க நகர்மயமான பகுதிகளில் அப்பர் மிடில் கிளாஸு இல்லை வந்து மிடில் கிளாஸ்னு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து அவங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு. நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆக்டிவிட்டிஸ் வந்து யாருக்கிட்ட இருக்கு? இவங்க ஓட்டிங் கம்யூனிட்டின்னு ஒரு செக்மெண்ட்டை பார்க்குறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் தான் நலத்திட்டங்களை செய்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க, இப்போ நான் சட்டமன்றராக இருக்கும்போது நீங்கள் தொகுதியில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்காங்களே, இப்போ நான் இப்போ இங்கே வசிக்கிறேன், இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து நான் எழுதி தரேன், நான் நீங்கள் இப்போ கீழே போய் கேட்டு போனீங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க விசிலுக்கு தான் போட்டேன்னுவாங்க. என்ன காரணம்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இவங்க வரமாட்டாங்க, இல்லை வி ஆர் நாட் அப்ரோச்சபிள் டு அஸ் நினைக்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்னொன்று, நான் வந்து ரொம்ப ஃபேரா சொல்றேன், நீங்க வந்து இது பெரிய திமுகவுக்கு வந்து பெரிய சரிவு, பெரிய இதுலாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து they are missing the larger picture. இன்னொன்று வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியல, ரிசல்ட்ஸ் வந்த உடனே நான் போட்ட பதிவு என்னன்னா, இட் இஸ் ஹை டைம் த பார்ட்டிஸ் ரீதிங்க் அபவுட் தேர் ஸ்ட்ராட்டஜி, மூவிங் அவே ஃப்ரம் தேர் கன்வென்ஷனல் பாலிசிஸ் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தடாலஜிஸ்ன்னு சொல்லி போட்டேன் நான். நீங்க வந்து காலங்காலமா நாங்க வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரியான நிலைகள்ல இருந்தோம்னா மாற்றம் ஏற்படணும்ன்றதான் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ பேரலா என்ன போயிட்டு இருக்கு? பிஜேபிக்கு பெரிய த்ரெட்டா யார் மாதிரி இருக்கா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. யார் அவங்க? அவங்க எத்தனை இடத்துல அமைப்பு வச்சிருக்காங்க? அவங்க கொடி என்ன? அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் என்ன? பைலா இருக்கா? எதுவுமே கிடையாது. மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களோட. அப்போ இட் இஸ் ஹை டைம் த பார்ட்டிஸ் ரீதிங்க் அபவுட் தேர் கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க இன்னும் பழைய ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓல்டு ஃபேஸஸை வச்சுட்டு, ஓல்டுனா ஐம் நாட் மீனிங் தி ஏஜ், ஓல்டு ஃபேஸஸை வச்சுட்டு அவங்க பேசினாங்கன்னா, மீண்டும் பேசினாங்கன்னா, இட் வில் நாட் go and reach the people. So you need some faces and you need some people whom they think is a change. it is up to the party high commands. இப்போ நாங்களுமே வந்து அதில் வந்து ரீதிங்க் பண்ணி தான் வந்து சில விஷயங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். நாங்கள் வந்து we are not switching our camps, இல்லை வந்து we are not switching our ideologies, we are not switching or running away from our responsibilities. We are changing our strategies and we are changing our plans. அதுக்கான விஷயங்களாகவும் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் அதுக்காகவும் பார்க்கணும். விமர்சனம் பண்ணுறவங்க எது வேணால் பண்ணிட்டு போகலாம். அது அவங்க கோணத்துலேருந்து, அவங்க ஏமாற்றத்துலேருந்து. எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க டிஜெக்ஷன்லேருந்து பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆற்றாமையிலேருந்து பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும்? அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னை உறுத்தணும். அது உண்மை இல்லை. நாங்கள் வந்து ஐடியாலஜியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு அவங்க சொன்னான்னு வரணும். இதெல்லாம் இருக்குது. லெட் அஸ் see. ஓகே, இது பெரிய ஸ்வீப் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தாவேகா 108 இடம், திமுக பாத்தீங்கன்னா 74 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. டபுள் மடங்கா வந்து தாவேகா வந்து ஜெயிச்சிருக்கு சார். இதை வந்து நீங்க பெரிய ஸ்வீப் இல்லைன்றதே வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதே போல திமுக மேல அதிருப்தி இல்லைன்னு சொல்றதே என்னால அக்செப்ட் பண்ணிக்க இல்ல நான் அதிருப்தி இல்லைன்னு சொல்லல, நான் சொல்லவே இல்லை. ரெண்டுமே நான் சொல்லல. சாரி டு இன்டரப்ட். ரெண்டுமே நான் சொல்லல. பெரிய ஸ்வீப் இல்லைன்னு சொல்ல. நான் நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய சேஞ்சு. அக்ராஸ் த ஸ்டேட் அவங்க வந்து கன்சிஸ்டண்டா ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த தோல்வியினுடைய இன்டென்சிட்டி கேட்குறீங்க.
தோல்வியினுடைய இன்டென்சிட்டி நீங்க சொல்ற மாதிரி பெரிய தோல்வி கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு ரீசன் சொன்னேன் ஒண்ணு. ரெண்டாவது, திமுக மேல அதிருப்தியே இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதிருப்தி இல்லாம எப்படி வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வரும்? அதிருப்தி இருக்கவே தானே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. அதிருப்தி இருக்கவே தானே வந்து நீங்க வந்து அவர் வந்து தொடர்ந்து விஜயோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன் சிங்கிள் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அட்டாக் டிஎம்கே. ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த அட்டாக் டிஎம்கே அவங்க கிட்டயும் இருந்தது. பட் அவங்க கிட்ட ரிலேபிலிட்டி இல்ல மக்களுக்கு. எனக்கு இல்ல, மக்களுக்கு வந்து அதிமுகவோட திமுக எதிர்ப்புல வந்து ரிலேபிலிட்டி இல்லைன்றதை விட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைச்சாங்க. இவங்க வந்து தே டோன்ட் ஹேவ் த பொசஸ் டு அப்போஸ் டிஎம்கேன்னு நினைச்சாங்க. அப்ப அது போய் விழுந்தது. அதனால நீங்க சொன்ன ரெண்டுமே நான் வந்து சொல்லல. இருந்தது. நான் சொன்னது அடிஷனல் ரீசன்ஸ். நீங்க அந்த 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 அதிருப்தின்றது இல்ல, அந்த அதிருப்தி எங்க இருந்து உருவாச்சுன்ற காரணிகளை சொன்னேன். அதிருப்தி இருக்கவே தானே வந்து நான் சொன்னேன். இவங்க வந்து எங்களை வந்து அட்டென்ட் பண்ணலன்றது என்ன அதிருப்தி தானே? கம்யூனிட்டி லிவிங் பீப்புள் என்ன பார்க்கலன்றது அதிருப்தி தானே? கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் வன்கொடுமை இதுதான் சார். நீங்க வந்து என்ன எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி அதிருப்தி இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் சொன்னோம். இது வந்து எந்த கம்யூனிட்டியுமே வந்து பியூர்லி 100% அவே ஃப்ரம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இப்ப நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு கோவை மாவட்டத்துல? are we going to hold responsible this government and say that இந்த கவர்மெண்ட்ல வந்து law and order போச்சுன்னா அன்னைக்கும் நாங்க சொல்லல. இப்ப நாங்க மாறல. அன்னைக்கு எல்லாரும் law and order situation போயிடுச்சுன்னும் பொழுது அந்த மாதிரி முழுமையா வந்து போகல. ஆனா வந்து there is a concern being raised ன்னு நாங்க சொன்னோம். இன்னைக்கு நாங்க சொல்றோம் there is a concern being raised ன்னு. அதனால இதை ஃபேரா தான் பார்க்கணும். நீங்க ஒண்ணு, நான் சொன்னது வந்து என்னன்னா, அதுக்கெல்லாம் காரணங்கள் இன்னைக்கு வந்து சொல்லப்படுது, பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவருடைய நிலைமையா தான் நான் பார்க்கறேன். ஓகே. இப்போ எம்எல்ஏவா துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் மீது வந்து கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்காக இப்ப வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து தேர்தல் போது நடைபெற்ற சம்பவம். தேர்தல் போது நடைபெற்ற சம்பவத்துல நான் அங்க இல்ல பர்சனலா, இல்ல வந்து எனக்கு அது தொடர்பான முழுமையான தகவல்கள் இல்லை. அரசியல் எனிமிட்டியில வந்து இப்ப நானே வந்து தேர்தல் களத்துல இருக்கேன்னா நான் வந்து சில நேரங்களில் மிகைப்படுத்தி கூட சொல்லுவேன் எதிர்த்தரப்புல வந்து செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை. இதெல்லாம் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு பர்ஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி. ஆனா அன்னைக்கு வந்து இது மாதிரி ஏதோ கிளாஷ் நடந்திருக்குன்றது வந்து அது மட்டும் நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு முரண்பாடான நிலை தாவேகா வேட்பாளருக்கும் அன்றைக்கு வேட்பாளராக இருந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கும் ஏற்பட்டிருக்கணும். இது ஒரு ரொட்டீன் ஃபார்மாலிட்டி தான். நீங்க எது நடந்தாலும் கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ இவங்களும் ஒரு எதிர் புகார் இருக்கும், அதையும் பண்ணணும். இது எங்க வந்து எப்படி மாறக்கூடாதுன்னு பாக்குறேன்னா, இதுல நியாயமான விசாரணையா இல்லாம சேகர் பாபு அவர்கள் மீது வந்து தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு வகையில வந்து பழி வாங்கணுன்ற முறையில இந்த அரசு செயல்படுதுன்னா நிச்சயமா அது கண்டனத்துக்குரியது. ஆனா அப்படி நாங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு ஒரு உத்தரவாதத்தை வந்து அரசின் சார்பில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதை வந்து அது உண்மையான நிலை தானேன்னு போக போக தான் நமக்கு தெரியும். இதுல ஏதாவது விண்டிக்டிவ் மோட்டிவோட வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கான்னு நமக்கு வந்து எப்போ தெரியும்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் தெரியும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என் மேல வழக்கு பதிவு பண்றதே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வழக்கை பதிவு பண்ணி நான் எப்படி நடத்தப்படுறேன் அப்படின்றது தான் அரசினுடைய இன்ட்ரெஸ்ட் அதுல தெரியும். So far it is only a case being registered or filed. இப்போ இது வந்து அன்னைக்கே காவல்துறை பண்ணிருக்கணும், வேண்டுமானா 2 பேர் மேலேயும் பண்ணிருக்கணும். அப்ப இங்க யாரு விஜய் அவர்களோ இல்ல வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களோ இல்ல இதுல குற்றவாளியோ இல்ல வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்புளோ, திஸ் இஸ் த வே பியூரோக்ரசி ரிசால்வ்ஸ் ஆர் ஆக்ட்ஸ். அன்னைக்கு பண்ணிருக்கணும்ல அந்த காவல்துறை. அது யாரா வேணா இருக்கலாம். காவல்துறை அன்னைக்கு திமுக காவல்துறை, தாவேகா காவல்துறைன்னு இருக்கா? காவல்துறை மக்களுக்கான காவல்துறை தானே. இப்போ கொஸ்டின் நீங்க யாருக்கிட்ட வைக்கணும்னா, இது இவங்க பண்ணிருக்காங்க சரியா தப்பான்னு கேள்வி வைக்க கூடாது. ஏன் அன்னைக்கு பண்ணல காவல்துறைன்னு. இதுதான் நான் என்னை போன்ற பண்ணணும். இதுதான் நான் வந்து we have been telling this. பியூரோக்ரசி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனை. பியூரோக்ரசி தான் கவர்மெண்ட்டுங்களுக்கு. இப்ப அதுவுமே ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டதுல போன அரசு திமுக மீது. திமுக தொண்டர்லாம் என்ன சொல்றாங்க? அதிகாரிகள் சொல்வதை முழுமையா அதிகாரியுடைய அரசா நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கான ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து இந்த அரசுல, அதையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த அரசுல நான் வந்து அடிப்படையில் ஒரு இன்ஜினியர். இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேவரட்டிசம் பண்றதுக்காக ஏதாவது வழிமுறை இருக்கான்னு பார்ப்பாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அதை வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் இருக்கும். ஆனா இந்த ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்க யாருன்னா அதிகாரிங்க தான். இந்த அதிகாரிங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவ்வளவு நாள் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு தொழில். எல்லாரும் எடுத்த உடனே பெரிய கான்ட்ராக்டரா வந்துட முடியாது. ஆனா இப்ப பெரிய கான்ட்ராக்டரா வந்துட்டான்ல, அவன்லாம் என்ன பண்றான்னா சின்ன ஆளுங்க வளர்றதை தடுக்கணும்னு ஒரு முடிவு பண்றான். அதே நேரத்துல வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நிலையில
பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அதிகாரி வர்க்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறுக்கு வழி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குறுக்கு வழி என்னன்னா, ஒரு டெண்டர் வருது, நீங்களும் விருப்பப்படுறீங்க போடுறதுக்கு, நானும் விருப்பப்படுறேன். நான் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கேன், இல்லை வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் கான்ட்ராக்டர், நீங்க இப்பதான் வர்றீங்க ஒரு பட்டிங் கான்ட்ராக்டர், நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா கூட இருக்கலாம், டிப்ளமாவா கூட இருக்கலாம். நான் எப்படி தடுக்கிறேன்னா, அந்த வேலைக்காக வந்து ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், மிஷினரி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சரி, இதை யார் கொடுக்கறது அப்படின்னா, அங்கதான் இருக்கு சூட்சமம். எந்த டெண்டர் கால் ஃபார் பண்ற அதிகாரி இருக்கானோ அவனுக்கு கீழே இருக்கிற அதிகாரி தான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அப்ப அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்னா, உங்களை எலிமினேட் பண்றதுக்காக உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டாரு, உங்களை போட்டி போடுறதே தடுக்கிறாரு. நீங்க போட்டி போட்டாதானே நீங்களா நானான்னு பார்க்க முடியும். உங்களை போட்டி போடுறது, இப்படி ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கு. இது திமுக அரசு இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுலயே கொண்டு வரப்பட்டது. அந்த அதிமுக அரசு கொண்டு வந்த நடைமுறை திமுக அரசுலயும் கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதை வந்து பர்டிகுலரா முதலமைச்சருடைய துறையா இருக்கக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க அதை. ஆனா அது பத்தாது. இது ஹைவேஸ்ல இருக்கு, இது பிடபிள்யூல இருக்கு, டெண்டர் நடைபெறக்கூடிய எல்லா துறையிலையும் இருக்கு. எல்லா துறையிலும் இதை எடுக்கணும்னு தான் இப்ப இன்னைக்கு கோரிக்கையை வந்து ட்வீட்டா போட்டிருக்கேன். இது வந்து இட்ஸ் a வெரி வெல்கமிங் டிசிஷன். ஏன்னா இப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பர்மிட் பண்ணும்போது இன்னும் நாளைக்கு வந்து சாதாரண நிலையில இருக்கக்கூடிய, எளிய நிலையில இருக்கக்கூடிய இன்னும் 2-3 பேர் எம்பவர் ஆவாங்க. நான் சொன்னது மாதிரி இன்ஜினியர்ஸா இருக்கவங்க, கிராஜுவேட்ஸா இருக்கவங்க எம்பவர் ஆவாங்க. இது ஒரு பெரிய மாற்றம். கண்டிப்பா சார். அமைச்சரவையே வந்து பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது. இந்த தாவேக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்றது. இதுல வந்து விசிகவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்வு. ஏன்னா வந்து மக்களுக்காக யாரு களத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல கம்யூனிஸ்டும் விசிகவும் தான் நிப்பாங்க. சோ இவங்க அமைச்சரவைக்குள்ள போறது அப்படின்றது மிகப்பெரிய மாற்றம். மக்கள் எல்லாருக்குமே வந்து இன்னும் கூடுதலா வந்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பவருக்கு வந்துருவாங்க. நான் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை நீங்க இனிமே எடுப்பீங்க, ஸ்ட்ராங்கா மக்களுக்காக குரல் கொடுப்பீங்கன்னு நானும் நம்புறேன். இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுக்காக, நம்ம சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.